நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள். கர்த்தர் நமக்காக கண்ணீர் விட்டார். இதோ, சரீரத்தில் வந்த கடவுளான இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பப் போகிறார். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார் என்பதை காட்டப் போகிறார் என்பதை அவர் அறிவார். மக்கள் யாருக்காக திக்கப்படுகிறார்கள் என்பதை அவர் தனது நண்பருக்கு உயிர் கொடுக்கப் போகிறார். ஆனால் அதை செய்வதற்கு முன் இங்கே படம், இயேசு ஆவியில் ஆழமாக திக்கித்து மிகவும் கலக்கமடைந்தார். லாசருவின் மரணத்திற்காக மார்த்தாள், மரியாள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அழுவதை பார்க்கும்போது இயேசு எப்படி உணர்கிறார் என்பதை விவரிக்கும் வார்த்தைகள் இவை. அவர்கள் அழுதபோது அவர் அவர்களுடன் சேர்ந்து அழுதார். அவர்களின் உணர்ச்சிகளை, அவர்களின் வேதனையை, அவர்களின் கனத்தை, அவர்களின் திக்கத்தை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35. உலகை படைத்தவர், மனிதர்க்கு நன்மை செய்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் அழலாமா, கண்ணீர் விடலாமா என்ற கேள்வி நமக்குள் எழும்புகின்றது. உண்மைதான். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளின் வலியைக் கண்டு அழாமல் இருப்பதில்லையே, அதுபோல இயேசுவும் தாம் நேசித்தவர்களின் கண்களில் வெளிப்பட்ட துயர கண்ணீரைக் கண்டு அழாமல் இருக்க முடியுமா? அவர் கண்ணீர் விட்டார். நன்மையை அனுபவிக்கும் நாம் தீமைகளையும் சகித்து துயரங்களை ஆண்டவரிடம் வெளிப்படுத்துவதில் தவறில்லை. நமது கண்ணீர் மனதுருக்கத்திலிருந்து வரவேண்டுமேயொழிய மற்றவர்களை வசியப்படுத்தும்படியான கண்ணீரை உகுக்கலாகாது. அதை தேவன் விரும்புவதில்லை. இயேசு கண்ணீர் விட்டார். அதனை எல்லா ஜனங்களும் கண்டு இயேசு லாசருவின் குடும்பத்தை எவ்வளவாய் நேசித்தார் என்று சாட்சி சொன்னார்கள். இந்த சாட்சியம் இவர்கள் இயேசுவை நம்புவதற்கு காரணமாயிற்று. இயேசு கிறிஸ்து மனதுருக்கமும் மனிதாபிமானமும் மனசாட்சியும் உடையவர். மனிதர்களின் துன்பங்களைக் காண்கிறவர். அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று பவுல் தன் சபையாருக்கு கட்டளை கொடுத்தார். மனுகுலத்தின் துயரங்களில் பங்கெடுப்பதுதான் ஊழியர்களின் திருப்பணியாகும். மனுகுலத்தை அழவைப்பதல்ல, அழுகிறவர்களுடன் பங்கு பெறுவதே சிறப்பு. அவர்களின் துக்கம், அழுகை யாவும் சந்தோஷமாக மாற்றப்பட சபையானது உழைக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார்.